மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 2இல் ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். செயல்பாடுகளில் மந்தத்தன்மை, ஒருவித உடல் சோர்வு வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகலாம். வருவாய் மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். தாய் மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். நெருக்கமானவர்கள் இடத்தில் இருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் தங்களுக்கு சாதகமாக அமையலாம். 12க்கு உரிய குரு 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். விரய குரு மறைந்திருப்பதால் தேவையில்லாத செலவுகள் திட்டமிட்டு செய்வதால் கட்டுப்படும். அதோடு அதே குரு உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதால் வருமானத்தை அதிகரிக்கும் வழியையும் கொடுப்பார். ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவு உண்டாகலாம். பதவி மாற்றங்கள் உண்டு. அதில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருப்பது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதையும் நல்ல விதத்தில் சிந்திக்க வைக்கும். லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சம் அடைந்திருப்பதால் எதிர்பார்த்த லாபம் தங்களுக்கு உண்டாகும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வேண்டாம். எதிலும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். முன் கோபம் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம். கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்த்தல் வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது இருப்பதை மறந்துவிட வேண்டாம். மனப்புழுக்கம் அதிகரிக்கும். வாய் விட்டு சொல்ல முடியாத சில சங்கடங்கள் தோன்றலாம். ஆக மகர ராசியினர் ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய் இருப்பதால் சில சமயங்களில் உஷ்ணமான பேச்சுவார்த்தைகள் வரும். கணவன் மனைவி பேசும்போது சற்று பொறுமையாக பேசுங்கள். விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.